பிரதாப் கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியலையே. இங்க வேற இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இந்த நேரத்துல ஒத்து வராது. ஏய், அதையே எடுத்து உள்ள வைக்கிற? சாரிமா, கவனிக்காம எடுத்துட்டேன். ஏய், என்னடி என்னாச்சு உனக்கு? படிக்கிற புள்ள அப்படி என்ன யோசனை உனக்கு? ஹாட் பேக் எது டிஃபன் பாக்ஸ் எதுன்னு தெரியாதா உனக்கு? இல்லம்மா, எக்ஸாம் டென்ஷன்ல அதனாலதான். பரீட்சைக்கு நல்லா படிச்சிருந்தேன்னா டென்ஷன் எதுக்கு? இல்லம்மா, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஆஹா, உன் பேச்சு உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. பார்த்து நடந்துக்கோ. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் கிளம்புறேம்மா. சரி வைஷு. வைஷு தான் ஃபோன் பண்ணா. என்ன? அவங்க அப்பா போய் அவரை ஜெயில பாத்திருக்காரு. வக்கீல் கிட்ட பேசி சீக்கிரமா வெளியில எடுத்துறேன்னு சொல்லிருக்காருமா. அப்பா கடவுளே, வா. என்ன சூப்பரா இருக்கா? அப்படியா? Thank you. சூப்பரா இருக்கா? நீ சொன்ன சரிதான். அப்புறம் எதுக்கு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு? சரி மாயா, நான் ஒரு புது கான்ட்ராக்ட் விஷயமா போறேன். மீட்டிங் முடியறதுக்கு எப்படி மதியானம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நான் வருவேன். சரி, ஆனா நான் வர வரைக்கும் நீ கீழே போக கூடாது. இல்ல, நீ அங்க வந்தா அங்க யாருக்கும் உன்னை பிடிக்காது. அப்புறம் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, நீயும் ஹர்ட் ஆயிடுவ. நான் ஹர்ட் ஆவனா? ஆமா, உனக்கு ஒரு வருத்தம்னா அது என்னையும் ஹர்ட் பண்ணும்ல. அதான் சொல்றேன், நீ சமத்தா இருக்கணும், கீழே போக கூடாது. ஓகே? குட் கேர்ள். சரி சரி, நான் போயிட்டு வரேன். நீ இங்கேதான். ஓகே, பாய். பாய் பாய் பாய். சொல்றேன். எங்கடா இருக்க? வீட்டுல இருந்து கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க அவரோட ஆபீஸ்ல தான் இருக்கோம். இந்நேரம் இங்கேயே வந்துடுறேன். சரி, நான் இப்போ வந்துடுறேன். ஓகேடா, பணம் வச்சிருக்க, பார்த்து ஜாக்கிரதையாவா. சரி, ஓகேடா. ஓகேடா. என்ன வேலு என்ன சொல்றாரு? கிளம்பிட்டானாங்க, இப்போ வந்துருவான். ஓகே, வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். ஓகே ஓகே. என்னம்மா அங்க நல்லவரா எப்படி? அப்பா இப்பதான் வேலு ஃபோன் பண்ணா. யுகி கிளம்பிட்டானா? சரி சரி, நீ போனை வையே, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. ஹலோ. தம்பி, அவன் கிளம்பிட்டானா? ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் வீட்டு பக்கத்துல தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் சந்தேகப்படலையே? காலேஜ் பசங்களை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. பாத்துக்கங்கப்பா, 20 லட்சம் ஜாக்கிரதை. உங்களுக்கு பேசின தொகையை நான் கரெக்டா கொடுத்துருவேன். ஓகே சார். சரி, பணத்தை அடிச்சோன்னு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேப்பா. என்னடா? அவன் கிளம்பிட்டானாண்டா, தகவல் சொல்றான். பணத்தை அடிச்சுதான் அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா? நீ சொன்னது மாதிரியா அவன் என்ன நம்மள கொரியர் பாய் நினைச்சிட்டானா? விடு விடு, மொத்தமா 20 லட்சம் வருதுல்ல, அடிச்சுட்டு எஸ் ஆயிடணும். சரிடா, நாம அடிச்சுட்டு எஸ் ஆனா இவன் அண்ணன் கிட்ட போயிடுவானே. அதான் சொன்னேனேடா, அஞ்ச தள்ளி விட ஆள் தெரியாதுன்னு சொல்லிடுறேன்னு சொன்னாருன்னு. சூப்பர்ரா. அப்ப மீதி 15 நமக்கு தான். அடிச்சுட்டு நேரா பெங்களூர் போறோம், என்ஜாய் பண்றோம். அம்மா, முதல்ல ஒரு நல்ல ஆர்டர் விஷயமா போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க மனசுல நீங்க உங்க மகன் நல்லா இருக்கணும் தான் நினைப்பீங்க. நான் வரேன்.
போற காரியம் உருப்பட்ட மாதிரி தான். ஏய் சும்மா இரு. யார் எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலையை பாரு. சொல்லுங்க சார், இது சரியா? என்ன சார் இது? நேர்மையா வேலை பார்க்குற அதிகாரியை டார்ச்சர் பண்றாங்க. நீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நீங்களே சைன் பண்ணி கொடுத்தா என்ன அர்த்தம்? சார் இதுல இவர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க மிரட்டினாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாரு? மிரட்டினார்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், இல்ல யூனியன்ல வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு மிரட்டினார் சொல்லி உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரா? என்ன அமைதியா இருக்கீங்க? பேசுங்க. தப்புதான் சார். தப்பு மட்டுமில்ல, இதை அனுமதிக்கவும் முடியாது. டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை கேன்சல் பண்ணி சைன் பண்ணுங்க. பவானி மேடம் இதே பிரான்ச்சில் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. பணக்காரங்கன்னா நாம என்ன அவங்களுக்கு கிள்ளுக்கிறையா? சொல்ல போனா பணம் தராத பணக்காரங்களை கிண்டினா அவங்க நம்மளுக்கு பயப்படுவாங்க. காசை லோனுங்கிற பேர்ல வாங்க வேண்டியது, அப்புறம் தரமாட்டேன்னு மல்லுக்கு நிற்பாங்களா? இதெல்லாம் விடக்கூடாது சார். இன்னைக்கு அவங்க மிரட்டருக்கு நம்ம பயந்தா நாளைக்கு பணம் வாங்குறதுக்கு டாக்குமெண்டோட வர மாட்டாங்க, கத்தியோட வருவாங்க. ஏதோ பணம் புழங்குற இடம், அதுக்கு எதிரும் பயந்துகிட்டு மிரட்டினா காசு கிடைக்கணும் நம்மளே மிரட்டுற மாதிரி இருக்கு. சைன் பண்ணி அனுப்பிடுங்க, எனக்கு ஒரு காப்பி அனுப்புங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏதாவது பிரச்சனைனா யூனியனுக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து யூனியன் எதுக்காக வச்சிருக்கோம்? பிரச்சனைனா போராடத்தானே. பாத்துக்கலாம். சரிங்க, வரேன் சார். வாங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் வரேன். சாரி சார், நான் உங்களை எதுக்கணும்னு இதை செய்யல. எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான். எனக்கு புரியுது மேடம். என்னோட கொஸ்டின்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமா? அவங்க பெரிய இடம் மேடம். சார் அவங்க பல பேங்க்ல லோன் வாங்கி சரியா கட்டாம இருக்காங்க சார். அவங்கள போய் பெரிய இடம் சொன்னா எப்படி சார்? அவங்க நம்மள பொறுத்த வரைக்கும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதவங்க தான். அவங்கள பெரிய இடம்னு இப்படி எல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க. இதை விட 10,000 ரூபாய் லோன் வாங்கிட்டு மாசான வட்டி கட்டுறான் பாருங்க, அவன் தான் சார் நமக்கு பெரிய இடம். மேடம், இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி இடங்கள்ல மோதி அனுபவப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பெரிய மனுஷங்கன்னு சொல்றது அவங்க மேல உள்ள மரியாதையில இல்ல, பயத்தினால மேடம், பயத்தினால. அவங்க செய்ய நினைச்ச வேலைய, ஏன் செய்யற வேலைய நாம யோசிச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமானவங்க. நீங்க உங்க சொந்த காசுல ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் மாசம் வட்டி வரணும்னு சொல்லுவீங்க. ஒரு மாசம் வட்டி வரலன்னா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? என்ன சார் செய்யறது? அடுத்த மாசம் சேர்த்து தாங்கன்னு சொல்லுவேன். அடுத்த மாசமும் வரலன்னா கொஞ்சம் கழிச்சு பேசுவேன். மீறி பேசினா போலீஸ்க்கு போவேன். சோ 2 மாசம் கழிச்சு தான் அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்க இல்லையா? அவங்களுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் இல்ல சார்? இந்த மாதிரி ஆளுங்க நம்ம டைமையே முடிச்சு வச்சிருவாங்க. கொடுத்த காசு கிடைக்கலனாலும் தப்பான வழியில தான் போவாங்க, கேட்ட காசு வரலனாலும் தப்பான வழியில தான் போவாங்க. பாத்தீங்கல்ல, சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்க வச்சுட்டானுங்க. இதை நானா செஞ்சிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு மேல பிரஷர் பண்ண ஆள் இருக்கு மேடம்.
இன்னும் சொல்ல போனா யூனியன்ல என்ன கூப்பிட்டு அவர் பேசினாரு. ஆனா எனக்கு பிரஷர் கொடுத்தவங்கள கூப்பிட முடியுமா சொல்லுங்க? நாம தான் மேடம் அவங்கள போய் பார்க்கணும். இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என்ன சார் இப்படி பயப்படுறீங்க? நமக்கு தான் யூனியன் இருக்கு. யூனியன்னா உசிருக்கு பயப்படாத மனுஷங்க எங்க மேடம் இருக்காங்க? ஆனா ஒண்ணு, நீங்க இனிமே எச்சரிக்கையா இருக்கணும். அதான் உங்களுக்கு நல்லது. ஓகே சார். பவானி, என்னையா நீ அடிச்ச? இப்போ நீ கொடுத்த பணம் அம்போன்னு போக போகுது. சொல்லையா அந்த 20 லட்சம் என் கைக்கு வரப்போகுது. பாத்துரு வண்டி, நீ என்ன பண்ண போற, உன் மருமகன் என்ன பண்ண போறான்னு.
உன்னை சொல்லி சொல்லி அடிக்கிறேன்டி. என்னப்பா போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சா? முடிஞ்சது சார். பேசின அமௌண்ட்டு தரேன்பா. நல்ல ஆளுங்கப்பா நீங்க. அதில் கை வைக்காம என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்கல்ல, இனிமே எந்த வேலையா இருந்தாலும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும். இந்தாங்க. ஆமா, பேக் எங்க, பணம் எங்க? நாங்க பணத்தை அடிச்சிட்டோம் சார். ஆனா அவனால அப்புறம் பேசிக்கலாம்பா, முதல்ல பணத்தை எடுங்க. அதான் சார் சொல்றோம்ல, நாங்க பணத்தை அடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனா என்னையா திரும்ப திரும்ப ஆனான்னு அங்கேயே வரீங்க? பணம் எங்க? சார் என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளுங்க. என்னதான் நடந்துச்சு? என்னடா மச்சான், வண்டி இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு, இப்ப என்னடா பண்றது? அதாடா இப்ப முக்கியம். அவன் அங்க இங்கன்னு சுத்தி அப்படியே ஓரமா போட்டு விடா, வந்து எடுத்துக்கலாம். வண்டி இங்க இருந்தா பிரச்சனை, பக்கத்துல மெக்கானிக்ஸ் இருந்தா பாத்துட்டு போயிடலாம். சொல்றேன். என்னடா சொல்றீங்க? என்ன சார் மரியாதை குறையுது? என்னடா மரியாதை படி கிடக்கு? 20 லட்சம் ரூபாய் கோட்டை விட்டு இருக்கீங்க, மரியாதையா? மரியாதை அது உழைச்சு சம்பாதிச்ச காசா இருக்கும் போல இருக்கு. எங்க பிளான்ல இப்பதான் முதல்ல கோட்டை விட்டுருக்கோம். கிழிச்சிங்க திருட்டு பசங்களா! என் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க. முதல்ல பணத்தை எடுங்க. எந்த பணம்? வேலையை முடிக்கணும், கை நீட்டி காசு வாங்கினீங்களா 50,000 ரூபாய், அதை எடுங்க. வேலையை முடிச்சிருந்தா கொடுத்துருப்பல்ல. வேலையை முடிச்சிருந்தா கொடுத்துருப்பேன், நீங்க தான் வேலையை முடிக்கலையே. இப்ப நீங்க பணத்தை எடுக்கலாம். உங்களை நாங்க ஒரு விஷயத்தை அட்டணும்னாலே காசுதான். மீறி சவுண்டு கொடுத்த கோட்டையில கீச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. நீ பண்ணது மட்டும் நியாயமா? பட என்னடா அது? என்னன்னே தெரியலடா. ஆளுங்கெல்லாம் எப்படிலாம் இருக்காங்கன்னு பாரு. அதுக்கு இல்லடா, நீ சொல்றத பார்த்தா அவனுங்க ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி வந்த மாதிரியே தெரியுது. நீ கையில பணம் கொண்டு வரது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல வேலு, டீசென்டான ஆளு, பேக் வேற வெயிட்டா இருக்குன்னு நோட் பண்ணிருப்பாங்க. திருட்டு ராஸ்கல்ஸ். சரி விடுறா, அதான் பணம் கிடைச்சிருச்சுல. இல்லடா, இது கஷ்டப்பட்டு வந்த பணம்டா. அதுவும் நம்ம ஃபியூச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல இருக்கு. இத குறி வச்சு சரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தல, எதுக்கு? வா உள்ள போலாம், வா.
என்னப்பா பண்ணி தொலைச்சிருக்கீங்க? ஐஷு இங்க அவன் பணத்தோட வந்து நிக்கிறான்ப்பா. இல்லம்மா அது வாய் மூடுங்க. இதுக்கு உங்களை நான் பண்ண சொன்னேன்? போச்சு, எல்லாம் போச்சு. இல்லம்மா அவனுங்க பணத்தை அடிச்சிட்டு தப்பிச்சிட்டானுங்கம்மா. சும்மா கதை சொல்லாதீங்க. இங்க அந்த கதையை எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டான் அவன். உங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும்? போன வைங்க நீங்க. ஓ